ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். விஷாலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியுமா? சமீபத்தில் வைரலாக அவரோட வீடியோ தான் எல்லா மீடியாலையுமே போயிட்டுருக்கு. அவருக்கு கை கால் நடுக்கம் இருந்தது, அதில் என்னென்ன பிரச்சனையினால அவர் இந்த நிலைமைக்கு வந்தார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வச்சு அதுக்கு ஒரு 10 டாக்டரை ரெஃபரன்ஸ் பண்ணி 10 டாக்டர் ரிசர்ச் பண்ணி நிறைய இன்டர்வியூ எடுத்தெல்லாம் அவருக்கு வந்த நோய் என்னவா இருக்கும் அப்படின்லாம் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் விஷால்ன்ற ஒரு மனிதருக்கு அவர் ஒரு சினிமா ஆக்டர், அவ்வளோதான். அதை தாண்டி அவர் ஒன்றும் பண்ணிடல. ஆனால் அவருடைய நடிப்பு திறமையை நம்ம இங்கே விட்டு கொடுக்க வேண்டாம், பாராட்டலாம். அதுக்காக ஒரு மனுஷனுக்கு நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே. நமக்கும் எவ்வளவோ பேர், எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்க நிறைய ட்ரக் அடிக்ட்டுக்கு ஆளாகி லிவர் வீணாக போய் குடும்பத்தை விட்டுட்டு மனநோய்க்கு ஆளாகி ரோட்டில் நிற்கிற நிலைமையை கூட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அவருக்கு குடும்பம் கிடையாது, அவருக்கு நிறைய காசு இருக்குது, அவர் எப்படி வேணாலும் அவரை பார்த்துக்க போகிறாரு. தன்னுடைய படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்போது அவருடைய உடல்நிலை சரியில்லாத வீடியோ பார்த்தோம். அதுக்கு இவ்வளோ வீடியோ ப்ரமோட் பண்ணணுமா? அவருடைய ஃபிலிமை ப்ரமோட் பண்ணுற ஒரு வீடியோவாக கூட அதை நான் பார்க்குறேன். அவருக்கு உடம்பு முடியலன்றது ஒரு நிஜமாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஆனால் அதுக்காக இத்தனை பேர் அதை ரிசர்ச் பண்ணணுன்ற அளவுக்கு அது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. உலகத்தில் என்னென்னமோ நடந்துட்டுருக்கு. ஸோ நேற்று இப்போ வைரலாக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் கலிஃபோர்னியா அப்படின்ற மாகாணத்தில் லாஸ் ஏஞ்சல் இடத்துல காட்டுத்தீ பரவிட்டுருக்கு. ரொம்ப செழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நகரம் அமெரிக்காவில். ஸோ அது மூலமாக நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 70,000க்கும் மேலே அந்த நாட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய உயிரிழப்பு ஆகிருக்கு. ஸோ இது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு இந்த விஷயம் ரீச் ஆகிருக்கும்? ஸோ இது ஒரு இயற்கை சீற்றம். ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடந்திருந்தாலும் அது ஒரு இயற்கை சீற்றம்ன்றப்ப அது நாளைக்கு நமக்கு நடந்ததுன்னா எவ்வளோ பெரிய விஷயம். இதில் எத்தனை உயிரிழப்புகளை நினச்சி நம்ம இது ஒரு அவேர்னஸாக இந்த நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இதில் நான் மீடியாவில் இந்த நியூஸை நான் பெரிய இடத்துல பார்க்கவும் இல்லை. சில இடங்களில் இதை பற்றி சொல்லியிருக்கும் பொழுது அதில் கமெண்ட்டில் அது ஏஐயோடைய வீடியோவாக இருக்கும், அதை கிராஃபிக் பண்ணியிருக்காங்க, அது எரியிறத முடிஞ்சால் யாராவது போயிட்டு யூடியூப்பில் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு அந்த காட்டுத்தீ பரவி அந்த ஏரியா முழுக்க, அந்த லாஸ் ஏஞ்சல்ன்ற நகரம் முழுக்க எந்த அளவுக்கு ஒரு பேரழிவை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது இதெல்லாம் தானேங்க ஒரு நியூஸு. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு தனிப்பட்ட, அதாவது ஒரு நடிகர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே எந்த காலம் வரைக்கும் இந்த சமூகம் மூழ்கி இருக்குன்றது எனக்கு நிஜமாக புரியல. எந்த அளவுக்கு நம்ம முட்டாளாவே இன்னும் போயிட்டுருக்கோம், எந்த அளவுக்கு இந்த மீடியாக்கள் நம்மளை இன்னும் முட்டாளாக்குறாங்க. ஸோ உலகம் சார்ந்த விஷயங்களும் உலகம் சார்ந்த பிரச்சனைகளும் இன்றைக்கி எவ்வளோ ஜிஎஸ்டி நம்ம கட்டிகிட்ருக்கோம், எவ்வளவோ விஷயங்கள். இன்றைக்கி ஒரு சாதாரணமாக ஒரு வேலையில் பார்க்குறவன்லேருந்து எவ்வளவோ பணக்காரர்கள் இருக்காங்க. ஏன் சாதாரண மனிதன் சாதாரணமாகவே வாழ்ந்துட்டுருக்கான். இதே மாதிரி அத்தனை விஷயங்கள் இருக்குது. விஷாலுக்கு உடம்பு முடியல அப்படின்னா அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குங்க, அவர் பார்த்துக்குவார். நீங்கள் வருத்தப்பட தேவையே கிடையாது. முதல்ல அதை உணருங்க. எந்த அளவுக்கு நம்ம சினிமாக்காரவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ நாடு முன்னேறலைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே போல் இதே மாதிரியான பதிவுகள், உலகம் சார்ந்த ஒரு ஜென்ரல் நாலேஜ் சார்ந்த பதிவுகள் அதிகமாக நம்மளுடைய தமிழ்நாடு சார்ந்த மீடியாக்களில் மக்களுக்கு தெரிவிக்கப்படலை அப்படின்றதும் நான் என்னுடைய வருத்தத்தை இங்கே தெரிவிக்கிறேன். நன்றி.